அரண்மனையில இருந்த மன்னர்ல இருந்து தொட்டிய நாயக்கர், அமைச்சர், காவல் வீரன் வரைக்கும் அத்தனை பேரும் அந்த பேச்சை கேட்டு பாய் எடுத்து போயிருக்காங்க. அங்க நடந்த சம்பவம் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, சிங்கம் கட்சிக்கும் போது ஓனாயோட சத்தம் எல்லாம் ஒடுங்கி போகும்ல, அப்படி இருந்துச்சு அந்த அரசவை. அரண்மனையை விட்டு வந்த அந்த 5 பேரும் நேரா வீட்டுக்கு வர்றாங்க. ஊருக்கு போன அப்பா வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வேலனும் கருப்பாயும் ஊர்ல இருந்து திரும்பி வர்றாங்க. காத்துக்கிட்டு இருந்த இந்த 5 பேரும் மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் வார்த்தைகளை தடுமாற்றமோ தரக்குறைவோ இல்லாம நிதானமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில நீங்க ஊருக்கு போனதுக்கு பின்னாடி அரண்மனையில இருந்து உங்களை தேடி ஆள் வந்துச்சு. மன்னர் உங்களை பாக்குறதுக்காக உடனே கூட்டிட்டு வர சொன்னதா அந்த ஆள் சொன்னாரு. மன்னர் காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதுனால நீங்க ஊர்ல இல்லன்னு நாங்க போய் பேசிட்டு வந்தோம். தங்கச்சியை மன்னருக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு நீங்க சம்மதம் சொல்லிட்டு வந்ததா மன்னர் சொன்னாரு. அப்ப உங்க சம்மதத்தோட தான் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுதான்னு அந்த பசங்க கேட்டதும் வேலனுக்கு பசங்க பேசுற வார்த்தையில இருக்க கோபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இல்லப்பா, மன்னர் நம்ம பிள்ளைய எங்கேயோ பாத்துருப்பார் போல, அவருக்கு பிடிச்சு போய் கல்யாணம் பண்ற நினைப்புல ஆள் விட்டு அனுப்பி என்கிட்ட நேர்ல பேசினாரு. எனக்கும் பிள்ளைய மன்னருக்கு கட்டி கொடுக்கிறது சரியா வருமான்னு தோணல. அதே சமயத்துல மறுத்து பேசவும் தைரியம் இல்ல. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப போய் மன்னரை மறுத்து பேசி பகையை சம்பாதிக்க வேணாமே தான் நான் மறுத்து பேசல. அதுக்காக நான் சம்மதமும் சொல்லல. நான் பிள்ளைய பெத்தவை இல்ல, வளர்த்தவை மட்டும்தான். பெத்தவை சம்மதம் தான் முக்கியம்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். 14 வருஷமா தேடி வராத பெத்தவங்க இப்பயா தேடி வந்துட போறாங்க. அவங்க வர போறதும் இல்ல, மன்னர் சம்மதம் வாங்க போறதும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு வேலன் சமாதானப்படுத்துறான்.